ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொளி வள்ளலார் ஐயாவுடைய ஜீவகாருண்யம் மற்றும் ஆன்ம ஒழுக்கம் மற்றும் சாகா பெரும் வாழ்வு பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வடலூரில் அமையப்பட்டுள்ள சத்திய ஞான சபைக்கு ஒரு நாள் நச்சும் கட்டாயம் வாங்க. இது வரத்துக்கு நீங்கள் ட்ரெயின் பஸ் வழியாக நீங்கள் பயணிக்கலாம். அதில் நீங்கள் ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா ரயில் நிலையத்திலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் நம்ம நடந்தே வர முடியும். நீங்கள் ஒரு பாதை வழியாக நீங்கள் ரயில் நிலையத்துக்கு வந்தீங்கன்னா இந்த பைபாஸை தாண்டினோடனே முதல்ல நம்மளுடைய சித்தி விநாயகர் இருப்பார். அவரை வணங்கிட்டு நீங்கள் அப்படியே பயணிக்கலாம். போகிற வழியெல்லாம் உங்களுக்கு அன்னதானம் போடுவாங்க. அங்கே இந்த அன்னதானம் கொடுக்கக்கூடிய அந்த வளாகத்தில் பார்த்திங்கன்னா சித்த வைத்திய சாலையும் நடத்துகிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இலவசமாகவும் குறைந்த கட்டணத்துலேயும் இந்த கண்ணுக்கான ஒரு பச்சிலை மருந்து விடுறாங்க. இது விட்டுக்கிட்டால் அந்தளவுக்கு தெளிவாக பார்வை தெரியுது, இந்த புறையெல்லாம் மறைஞ்சு போயிடுது, நம்ம அறுவை சிகிச்சைலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டிலாம் நம்மகிட்ட ட்ரெயினில் வரும்போதே சொன்னாங்க. அதுக்காகவே எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா அந்த மாதாந்த பூஜை கொடுக்குற டைமில் இங்கே வருவாங்க. ஓகேங்களா. வள்ளலார் வாழ்வியல் அறக்கட்டளை இதுமாரி சங்கம் இதுமாரி எவ்வளோ வச்சு நடத்தி அவங்க மருத்துவச்சாலை ஓகேங்களா வைத்தியசாலை நடத்திக்கிட்டு இலவச உதவிகளும் மற்றும் அன்னதானமும் கொடுக்குறாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெஞ்சில் நிற்கிது. எங்கேயும் சாப்பாடு மேற்காம வருது. இதுதாங்க வள்ளலார் ஐயாவுடைய மிகப்பெரிய சீடனாக செயல்பட்ட கல்பட் ஐயாவுடைய ஜீவ சமாதி அமையப்பட்டுள்ள இடம். இங்கே போயிட்டு நீங்கள் வணங்கிட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒரு மடத்தை பார்க்கலாம். இந்த மடத்தில் பார்த்திங்கன்னா முதியோர்களை தங்க வச்சு உணவு உடை மருத்துவம் இதெல்லாம் தந்துட்டுருக்காங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் நிதி உதவி செய்ய முடியும். அங்கே நமக்கு இலவசமாக சுண்டல் சாதம் இதெல்லாம் தந்துட்டு இருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி சாதம் சாப்பிட்டதுனால சுண்டல் மட்டும் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டு பையனை நம்ம சத்திய ஞான சபை மூலியமாக 24 ஹவர்ஸும் அணையா அடுப்பு மூலியமாக அன்னதானம் தரக்கூடிய இடத்துக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்குறோங்க. இது தாங்க அந்த பில்டிங் அணையா அடுப்பு. இந்த ஜன்னல் வழியாக தான் நமக்கு தெரியும். உள்ளே நம்ம போய் வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அதனால் நம்ம இந்த ஜன்னல் வழியாக நம்ம உங்களுக்கு அந்த அணையா அடுப்பு காமிச்சிட்ருக்குறோங்க. இந்த அடுப்பு மூலிமா தான் நம்ம வள்ளலார் ஐயா சத்திய ஞான சபையை ஆரம்பித்து அதன் பிறகு இந்த அன்னதானத்தை ஆரம்பித்து வச்சார். இங்கே அடுப்பு பற்ற வச்சு இந்த பசி பிணியால் யாரும் வாடிடக்கூடாது. சாப்பிட்றதுக்கு இங்கே தான் சாப்பிடுவாங்க பொழுது. சாப்பிட்றியா? போக முடியாது. அன்னதானம் கட்டணும். குடிநீர் வெந்தய நீர்ப்பா, எல்லாம் மூலிகை நீர் இது. நீ குடி, அது எந்த நீர் வேணுமோ அது கிளாஸ் எடுத்து குடி. அதெல்லாம் மூலிகை நீர் இது. ஜீரக தண்ணி கசக்காது. வெட்டி வேறு தண்ணி தான் உனக்கு கொஞ்சம் பக்கத்துக்கு இதாக இருந்திருக்கும். சூடாக இருக்குதுல்ல. இதுதான் அருட்பெரும் ஜோதி. போகலாம். ஒலி இங்கேருந்து தான் தெரியும். அது கதை திறந்தாங்கன்னா நமக்கு தெரியும்னு வச்சுக்குவா. ஒலி திறப்பாங்க. நாம் சத்திய ஞான சபைக்கு போயிருந்த நாள் பார்த்திங்கன்னா மாதாந்திர ஜோதி வழிபாடு செய்யக்கூடிய நாள். நாம் போன நாள் இரவு 7:45 இரவு 8 மணி வரைக்கும் ஜோதி வழிபாடு அங்கே நடக்கும். எவ்வளோ பேர் மக்கள் வந்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மூலிகை கலந்த சுக்கு சாயா கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு 3 டைம் சாப்பிட்டோங்க. சூடாக சுக்கு காப்பிங்க, நல்லா மூலிகை போட்டு சுக்கு காப்பி இதுமாரி எங்கேயுமே குடிச்சதில்லை. நமக்கு இலவசமாக இந்த சுக்கு காப்பி சூடாக சுண்டல் அங்கங்கே அன்னதானம். மெயினாக வள்ளலாருடைய அணையா அடுப்பு மூலிமா அன்னதானம் 3 நேரம் அன்னதானம் நடத்திருக்காங்க. நல்ல சாப்பாடுங்க. இன்றைக்கி ஜோதி தரிசனம் நாள் விசேஷ பூஜை. அடுத்த மாதம் ஆனி மாதம், அடுத்த ஆனி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது ஜோதி தரிசனம் நாள். செம்மையாக இருக்குதுங்க. காப்பி இன்னும் மூலிகை குடிநீர்
சீரக குடிநீர், வெந்தய குடிநீர், வெட்டிவேர் குடிநீர், இளவேம் குடிநீர்லாம் வந்துச்சு. ஒரு பாட்டிலில் சீரக குடிநீரும் நம்ம பாட்டிலில் எடுத்துக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கொடுக்கக்கூடிய அன்னதானம் அந்த தட்டு டம்ளர்லாம் மறக்காமல் நம்ம என்ன பண்ணுறோங்க, குப்பை தொட்டியில் கொண்டு வந்து போடணும். ஓகேவா? அதில் வந்து பாருங்கள் சாதத்தை எவ்வளோ பேர் வீணாக செஞ்சுருக்காங்க. என்னென்னா மற்றவங்க வந்து அங்கங்கே கீழே அப்படியே போட்டு வச்சுருக்குறாங்க. அதுதான் இப்போ ஒன்று மிகப்பெரிய தவறு. பாருங்கள் அங்கங்கே கீழே கிடக்குது. நம்மளுடைய ஒழுக்கங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கட்டாயம் கற்றுத்தரணுங்க. அதேமாரி இந்த சத்தியஞான சபை ஐயாவால் துவங்கப்பட்டு கரெக்டாக செயல்படுதா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறிதாங்க. அதை பற்றி நான் விரிவாக நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணியும் உங்களுடைய அன்பு மாதிரியும் தாங்க. இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சத்தியஞான சபை நீங்கள் இதை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது புலான் மறுப்பு. அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ அப்படிங்கக்கூடிய ஒரு கோட்பாட்டை முன் வச்சு தான் ஐயா வந்து மக்களுக்கு உபதேசம் செஞ்சார். அந்த வகையில் தான் புலான் மறுத்து நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா அவருடைய ஆசி 100% உங்களுக்கு விரைந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா மற்ற இடங்கள் சுற்றி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, 10ஓட 11 அத்தோட இது ஒரு இடமா தான் உங்களுக்கு இருக்கக்கூடும். அதுக்கு பிறகு மாதம் நீங்கள் வரப்போகிறது கிடையாது. ஐயாவுடைய கோட்பாட்டை நீங்கள் பின்பற்றினா நிச்சயம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வருவீங்க. ஓகேங்களா? அந்த வகையில் தான் நாம் இந்த சத்தியஞான சபைக்கு வந்தேங்க. அதே போல் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய தகவல், இங்கே ஒரு கிணறு இருக்குதுங்க, ஆழ்துணை கிணறு. இந்த கிணத்துல தண்ணி குடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதேமாரி அங்கே ஒரு மூட நம்பிக்கை, அந்த செயின் ஒன்று கிடச்சிச்சிங்க, அதை எடுத்து எல்லாம் மேலே தடவிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பிணி, உடம்புல உள்ள பிணி, பேய் பிசாஸ்லாம் போகும்னு சொல்லி, அது அந்தளவுக்கு மூட நம்பிக்கைங்கிறது ஐயாவே பல தகவலில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. கடவுளாக கும்பிடாதீங்க, உங்களுக்கு அது கடவுளே சோதி தான், ஒளி தான். எந்த மதம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு தகவலை கடவுளாக ஏற்றுக்கிட்டாலும் சரி, உங்களுடைய ஆன்மீக ஒழுக்கம்தான் கடவுள், உங்களுக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறார். அப்படி ஒரு வேளை வெளியே வெளியில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒளி தான் உங்களுடைய கடவுள் அப்படின்னு சொல்லி அரும்பெரும் ஜோதியை தான் வந்து அவர் இந்த சத்தியஞான சபையில் வந்து கடவுளாக பார்த்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி கொள்ளலாம் வெளியே கட்டியிருந்தாங்க. குளிச்சு முடிச்சுட்டு வந்து நீங்கள் இந்த சத்தியஞான சபையில் ஏற்றப்படக்கூடிய அந்த அரும்பெரும் ஜோதியை வந்து பார்க்கணும். அதுக்கு வந்து இந்த வளாகத்தை சுற்றி உள்ள அந்த சபையை சுற்றியும் அங்கங்கே ஜன்னலு கதவுலாம் இருக்கும். இது எதுக்காகனா மொத்த இடங்கள்லேருந்தும் மக்கள் வந்து பார்க்கணும், 4ஆம் பக்கமும் அப்படின்னு சொல்லி தான் அதை ஏற்படுத்தினாங்க. ஆனால் இங்கே எப்படி நடந்துட்டுருக்குது, நம்ம பழனி திருப்பதியில் எப்படி வந்து கியூவில் போய் சாமி பார்க்குற மாரி பெரிய மடம் மாரி இருந்தாலும் முன்னாடி என்ட்ரன்ஸில் போர்ட்டிகால் மாரி ரெடி பண்ணியிருந்தாலும், ஆனால் எல்லாம் போட்டு அழுத்தி ஃபேன் காற்று இல்லாமல் நசுக்கி ரொம்ப துன்பப்பட்டு ஐயாவுடைய இந்த அரும்பெரும் ஜோதி ஒரு பார்க்குறதுங்கிறது வந்து ஐயாவே வந்து பொறுத்து கொள்ள முடியாது. ஏன்னா எந்த உயிரும் துன்பம் பெறக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அப்போ இப்படி அவர் வந்து இந்த நெறிமுறையவே காட்டலை. அண்டம் அது பொது வெளியாக தான் இருக்கணும்னு சொல்லி தான் இந்த 70 ஏக்கரா வந்து மக்கள் வந்து அவருக்கு வந்து தானம் பண்ணாங்க. அவரும் அதேமாரி அதை ஒரு பொது வெளியாக தான் அமைச்சாங்க. அதாவது ஒரு ஆன்மீக தலமாக இப்படி வந்தாலும் இந்த கட்டமைப்பு முற்றிலும் தவறுங்கிறத நான் வந்து அங்கே போன டைம்லேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். காரணம் அவருடைய கோட்பாடு அனைத்தும் நம்ம வந்து படித்தேன். ஓகேங்களா? ஆர்டிக்கலாக படித்தேன். அதேமாரி அன்னதானம் உண்மையிலேயே வந்து அங்கங்கே கொடுத்தாங்க. கார்லேருந்து எவ்வளோ பேர் பணக்காரங்க கொடுக்குறாங்க, அங்கே உள்ள வைத்தியசாலையில் கொடுக்குறாங்க. அதை தாண்டி அந்த சத்தியஞான சபை சார்பிலையும் தராங்க கவர்மெண்ட்டு. ஆனால் என்னென்னா அன்னதானத்தை வந்து வீணடிக்கிறாங்க. மக்கள் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு பாதி சாப்பிட முடியாமல் கீழே போட்டு மிதிக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த பாவச்செயல் வந்து ஐயாவே பொறுத்துக்க மாட்டார். ஐயாவே தெளிவாக சொல்லியிருப்பார், பசி முகம் பார்த்து, வாடிய முகம் பார்த்து தானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. யாரும் பசிப்பினியால் உறங்கக்கூடாது. அப்படிங்கும்போது இந்த அன்னதானத்தை அளவான முறையில் கொடுத்தாங்கன்னா, அவர் சொன்னதே ஒரு நேரம் சாப்பிட்ணும், காலை இரவு தவத்தில் இருக்கணும், மதியம் மட்டும்தான் உணவு அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் தான் அவர் உணவு கட்டுப்பாடை வந்து நெறிமுறையாக கொண்டு வந்தார். மீதெல்லாம் ஜீவன் ஒழுக்கம், ஜீவகாரணியம், ஓகேங்களா, புலான் மறுப்பு, இதுமாரி நம்ம ஒழுக்கத்தை, ஆன்மீக ஒழுக்கத்தை நம்ம கொண்டு வந்தாவே கடவுள் உங்கள் மனதில் இருக்கிறாரு. கடவுளை நீங்கள் பார்க்க முடியும். கடவுள்கிட்ட போய் நீங்கள் முத்தி பெற முடியும். மறுபடியும் சீக்கிரம் இறந்து மீண்டும் மறுஜென்மம் எடுக்காமல் நம்ம ஆன்மீக பெருவாழ்வு, சாகா பெருவாழ்வுன்னு சொல்லுவாங்க, நீண்ட ஆயுள் மக்களாட்டம் பழையமாரி வாழ்ந்து நம்ம இறைவனை நாடி போகணும்னு சொல்லி தான் அவர் வந்து எவ்வளோ போதனைகள் சொல்லிட்டு போகிறாரு, எவ்வளோ சித்த மருத்துவ முறைகள் சொல்கிறாரு. அதனால் ஒரு நேரம் சாப்பிட்டு மூலிகை கஞ்சி எடுத்து 4 பேருக்கு உதவி, நம்ம கெட்ட எண்ணம் இல்லாமல் ஆன்மீக ஒழுக்கங்கள், ஓகேங்களா, நம்ம சுய ஒழுக்கத்தை கொண்டு வந்தாவே நம்ம
தெய்வத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறத ஐயாவுடைய ஒரு தகவலாக கருத்தாக வந்து அதன் பிறகு ஐயாவுடைய சித்தி வளாகத்துக்கு நம்ம வந்து பயணம் மேற்கொண்டாங்க. ஒரு 6 கிலோமீட்டர் ஒரு பஸ் ஏறி இறங்கி அங்கே போயிட்டு அங்கே நள்ளிரவு பார்த்திங்கன்னா 12 மணிக்கு அங்கே வந்து ஜோதி வழிபாடு நடத்துவாங்க. அதை நம்ம வந்து தரிசனம் செய்யறதுக்காக அங்கே போய் எல்லா பக்தர்களும் அங்கேயே படுத்து உறங்கிட்டு இருந்தாங்க. சார்பாக எல்லாம் எந்திரிச்சு அந்த டைமில் வந்து ஜோதி எந்திரிச்சு ஜோதி தரிசனம் பார்க்கறதுக்காக பார்த்தா இன்னும் டைம் வந்து 1 ஹவர் இருக்குது. அப்போ மூலிகை ரசம் வந்து எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா தூக்கம் நேரத்துக்கு ஃபுல்லாலாம் வந்து சுண்டல் அது இரவு சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டுங்களுக்கு ஜீரணமாகறதுக்காக மூலிகை சூப்பு நல்லா ஜீரகம் போட்டு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மூலிகை கலந்து இது ரசமாரி இல்லை, இது டிஃப்ரெண்ட்டு நல்லா சூப்பராக இருக்குது. இது குடித்தா நல்லா ஜீரணமாயிருங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. நல்ல ஒரு சேவை உணவாகட்டும், இதுமாரி மூலிகை ரசமாக இருக்கட்டும். தூங்கிட்டு இருக்கிற இடத்துக்கு உள்ளெல்லாம் இது வந்து வெளிமடம் காத்தோட்டமாக இருக்குதுன்னு சொல்லி வெளியில் தூங்கிட்டு உள்ளே வந்து அங்கே வந்து மடம் இருக்குது. இது வந்து நம்ம இங்கே ஃபுல்லாக செம்ம உறக்கம். இதுதாங்க வள்ளலார் ஐயா வந்து சித்தி அடைஞ்ச இடம். சித்தினா இந்த வீட்டுக்குள்ளார போயிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா தவம் புரிஞ்சிட்டு இருந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே மக்கள்லாம் காத்துட்டு இருந்தாங்க. இதுமாரி என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆங்கிலேயர் காலத்தில் அப்போ அங்கே உள்ள மாவட்ட ஆட்சியர் கூட்டு வந்து இதுமாரி வந்து அவர் உள்ளே இருக்கிறாரா இல்லை யாராச்சும் கடத்தப்பட்டுட்டாங்களா என்னங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்காக உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா யாருமே இல்லை. அப்படி அவர் தேடாத இடமும் கிடையாது. பார்த்தா அவருடைய சீடர்கள் பக்தர்கள் வந்து அவர் ஒளியாக வந்து அரும்பெருஞ்சோதியோட கலந்துட்டார் அப்படிங்கிறதுனால அந்த தகவல் பெறப்பட்டு அதன் பிறகு வந்து இந்த பகுதியை சிவகாம நிமலக்கொடியே அருள்கவே. எந்த சித்தர்களும் ஞானிகளும் யாரும் வந்து இது வரைக்கும் கொடி கட்டி கொண்டதே கிடையாது, வள்ளலாரை தவிர. கொடி கட்டி கொண்டதுனால தான் இந்த இடம் அவ்வளோ விலகி இருக்குது. கொடி எங்கன்னா இது ஒரு ஆன்மா கொடி. இது 3/4 பாகம் வெண்மை, 1/4 பங்கு பொன்மை, மஞ்சள் நிறத்தில். இது வந்து புறத்தில் கட்டியிருக்காங்க. ஆனால் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா உள்ளாரே நமக்கு உள்ளார ஒரு நாபி கமலத்திலேருந்து ஈராக ஓடிக்குது கொடி. ஒரு கயிறு போகும். இங்கே வந்து கொடி வந்து ஒரு ஜவ்வு, கீழே வந்து வெண்மையாகவும் மேலே பொன்மையாக இருக்குது. இந்த புறத்தில் காட்டினதுனால தான் இந்த கொடி இங்கே கட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஐயா நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காரு. இங்கே தான் வராங்க. எந்திரிச்சி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தரிசனம் முடித்துட்டு அதிகாலையில் நம்ம ட்ரெயினுக்கு கிளம்பிட்டங்க. நல்லா காலி தான் புரியுதா? இங்கே இரு